ரசூல் கரீம். அன்புக்கும் மதிப்புக்குரிய சகோதரர்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஸ்மாஉல்லாஹில் ஹுஸ்னா என்று வழங்கப்படுகின்ற அல்லாஹு தஆலாவுடைய அழகு திருநாமங்களே நானும் நீங்களும் படிக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு இந்த வகுப்பு தொடர் ஒழுங்கு செய்யப்பட்டிருக்கிறது. இதுவரைக்கும் கடந்த 3 அமர்வுகளிலும் அஸ்மாஉல்லாஹில் ஹுஸ்னா தொடர்பிலே படிக்க விரும்புகின்ற ஒருவர், அது பற்றி அறிய விரும்புகின்ற ஒருவர் தெரிந்திருக்க வேண்டிய சில அடிப்படையான விஷயங்களை உங்களோடு நான் கலந்துரையாடி வருகின்றேன். அஸ்மாஉல்லாஹில் ஹுஸ்னாவை படிப்பதனால் கிடைக்கக்கூடிய பயன்கள் என்ன, பிரயோசனங்கள் யாவை என்பது தொடர்பிலே இதுவரை கலந்துரையாடி இருக்கிறோம். இப்போது நேரடியாக அஸ்மாஉல்லாஹில் ஹுஸ்னாவை பற்றி அதனுடைய சிறப்பு தொடர்பிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஒரு ஹதீஸை ஆரம்பமாக இன்றைய அமர்விலே கலந்துரையாடலாம் என்று எதிர்பார்க்கிறேன். அஸ்மாஉல்லாஹில் ஹுஸ்னா என்ற அல்லாஹ்வின் அழகு திருநாமங்கள் தொடர்பிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஒரு ஹதீஸ் இருக்கிறது. இன்ன லில்லாஹி 99 இஸ்மா 100 இல்லா வாஹிதா மன் அஹ்ஸாஹா தஹலல் ஜன்னா. இதான் அந்த ஹதீஸ். அல்லாஹ்வுக்கு 99 திருநாமங்கள் இருக்கின்றன. மொத்தமாக 100 திருநாமங்கள் ஒரு திருநாமத்தை தவிர. அந்த ஹதீஸை அப்படியே நான் வேர்ட் டு வேர்ட் டிரான்ஸ்லேட் பண்ணேன். 100 இல்லா வாஹிதா. யார் அந்த 99 திருநாமங்களையும் இஹ்ஸா செய்தாரோ அவர் சுவனம் நுழைவார். இந்த இஹ்ஸா என்ற அரபு வார்த்தையை மாத்திரம் நான் தமிழுக்கு மொழிபெயர்க்கவில்லை. அதற்கான விளக்கம் சொல்லப்பட வேண்டும் என்ற காரணத்தினால் சஹீஹ் புகாரி, சஹீஹ் முஸ்லிம் ஆகிய இருபெரும் கிரந்தங்களிலும் பதிவாக இருக்கின்ற ஆதாரபூர்வமான நம்பகமான ஒரு ஹதீஸ் இது. அல்லாஹ்வுக்கு 99 திருநாமங்கள் உண்டு. அந்த 99 திருநாமங்களையும் யார் இஹ்ஸா செய்கிறாரோ அவர் சுவனம் நுழைவார். இந்த இஹ்ஸா என்ற வார்த்தையை பலர் எண்ணுதல் என்ற பொருளிலே மொழிபெயர்ப்பார்கள். இந்த 99 நாமங்களை யார் எண்ணுகிறார்களோ, ஜஸ்ட் ரஹ்மானுர் ரஹீமுல் மலிக்குல் குத்தூஸுஸ் ஸலாமுல் முஃமினுல் முஹைமினுல் அஸீஸுல் ஜப்பாருல் முதகப்பிருல் ஹாலிகுல் பாரி என்று 99 திருநாமங்களையும் யார் வெறுமனே கவுண்ட் பண்ணுகிறார்களோ, ஜஸ்ட் கவுண்டிங், அவர்கள் சுவனம் நுழைவார்கள் என்ற அந்த ஒரு பொருளை மாத்திரமே பலர் இந்த இஹ்ஸா என்ற வார்த்தைக்கு கொடுத்து வருகிறார்கள். உண்மையில் அது இந்த வார்த்தைக்கான முழுமையான மொத்தமான விளக்கமாக இருக்க மாட்டாது. இந்த இஹ்ஸா என்ற அரபு பதத்துக்கு குறைந்தபட்சம் 4 கருத்துக்கள் இருக்கின்றன. ஒன்று எண்ணுதல், கவுண்டிங், கணக்கிடுதல், உள்வாங்குதல், அறிதல், விளங்குதல். இந்த 4 பொருள்களும் உண்டு. நிச்சயமாக அந்த கணக்கிடுதல் வெறுமனே சொல்லிக்கொண்டு செல்லுதல் அல்லது பாராயணம் செய்தல், வெறுமனே ஓதுதல், ஓதிக்கொண்டு செல்லல் என்ற பொருளும் இல்லாமல் இல்லை. ஆனால் இந்த பொருளுக்கு அப்பால் ஒரு விஷயத்தை உள்வாங்குவது என்ற பொருளையும் இஹ்ஸா என்ற வார்த்தை தரும். ஒரு விஷயத்தை கிரகிப்பது, அந்த விஷயம் என்ன, இங்கு என்ன சொல்லப்படுகிறது என்பதை சிந்தித்து சீர்தூக்கி பார்த்து புரிதல், விளங்குதல் என்ற பொருளும் உண்டு. அப்ப வெறுமனே ஒருவர் 99 திருநாமங்களையும் மொழிவதனால் அல்லது கணக்கிடுவதனால் அவர் சுவனம் நுழைவார் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்க முடியாது. பொதுவாக
அமல்களுடைய சிறப்புகள் சம்பந்தமான ஹதீஸுகளை பார்க்கின்ற போது அவை பலவீனமானவையா நம்பகமானவையா என்பதை அறிந்து கொள்வதற்கு பல அளவுகோல்கள் இருக்கின்றன. ஒரு முக்கியமான அளவுகோல் என்ன தெரியுமா? ஒரு சிறிய அமலுக்கு மிகப்பெரிய நன்மை சொல்லப்பட்டிருந்தார், அல்லது சாதாரண குற்றத்துக்கு மிகப்பெரிய தண்டனை குறிப்பிடப்பட்டிருந்தால் அந்த ஹதீஸுடைய நம்பகத்தன்மையை ஒரு முறைக்கு இருமுறை நாம் பரிசித்து பார்க்க வேண்டும். அந்த ஹதீஸ் ஒரு நம்பகமான கிரந்தத்தில் வரவும் இல்லை, சஹீஹ் புகாரி சஹீஹ் முஸ்லிம் போன்ற ஒரு கிரந்தத்தில் வரவும் இல்லை. அதே நேரம் அந்த ஹதீஸ் ஒரு விஷயத்தை மிகைப்பட சொல்லியிருக்கிறது. ஒரு சின்ன விஷயத்துக்கு மிகப்பெரிய நன்மையும், ஒரு சாதாரண பாவத்துக்கு மிகப்பெரிய பயங்கரமான தண்டனையும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது என்று வருகிற போது அங்கே ஒரு விழிப்பு நிலை தேவை, கொஞ்சம் கவனம் செலுத்தப்பட வேண்டும். அதே போல இந்த ஹதீஸ் சஹீஹ் புகாரி சஹீஹ் முஸ்லிம் வந்து ஹதீஸ் சுத்தமான ஹதீஸ், நம்பகமான ஹதீஸ், ஆதாரபூர்வமான ஹதீஸ். ஆனால் ஜஸ்ட் 99 முறை ஒருவர் 99 முறை அல்ல 99 திருநாமங்களையும் ஒருவர் அடுக்கி கொண்டு போறார். அடுக்கி கொண்டு போனார் சூழல் நுழைவாண்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருப்பது சாத்தியமானதா என்பதை பற்றி இமாம்கள் பேசியிருக்கிறார்கள், அறிஞர்கள் பேசியிருக்கிறார்கள். எனவே அந்த வகையிலே இஹ்ஸா என்ற வார்த்தை தான் இங்கு பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. இன்னொரு வார்த்தைக்கு அது கணக்கிடுதல் என்ற பொருளை தரும். ஒரு விஷயத்தை சொல்லிக்கொண்டே போறது, கணக்கிட்டு கொண்டு போறது, எண்ணிக்கொண்டு போறது. ஆனால் இங்கு சொல்லப்பட்டிருக்க சொல் இஹ்ஸா என்ற சொல். உதாரணமா லா யுகாதிரு ஸகீரத்தன் வலா கபீரத்தன் இல்லா அஹ்ஸாஹா. அல்லாஹ் தஆலா ஒரு சிறிய செயலோ பெரிய விஷயமோ எதுவாக இருந்தாலும் அவை அனைத்தையும் மிக துல்லியமாக கணக்கில் வைப்பான். கணக்கில் வைப்பான், அதை முழுமையாக பூர்ணமாக உள்வாங்கி கணக்கில் வைப்பான். மனிதர்கள் செய்கிற செயல்களை பொறுத்தவரை எதையும் அல்லாஹ் விட்டு வைக்க மாட்டான் என்று குர்ஆன் சொல்கிறது. எனவே இந்த இஹ்ஸா என்ற சொல் பறந்து விரிந்த கருத்தை தருகிறது என்ற விளக்கத்தை இமாம் இப்னுல் கய்யிம் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் தன்னுடைய பதாயுல் ஃபவாயித் என்ற நூலிலே மிக அற்புதமாக விளக்கியிருக்கிறார்கள். அவர்கள் தந்த விளக்கத்துடைய சாராம்சம் தான் இது. நான்கு கருத்துக்கள் இந்த வார்த்தைக்கு உண்டு. எண்ணுதல், கணக்கிடுதல், உள்வாங்குதல், அறிதல், அறிந்து விளங்குதல் என்ற பொருள் இருக்கிறது. எனவே அஸ்மாவுல்லாஹில் ஹுஸ்னாவை, அல்லாஹ்வுடைய திருநாமங்களை ஒருவர் படித்து கிரகித்து விளங்கி உள்வாங்கி சொல்லி வருகிற போது, ஓதி வருகிற போது, படித்து வருகிற போது அவர் சுவன பாக்கியத்தை பெறுவார் என்பதுதான் பொருள். எனவே அஸ்மா ஹுஸ்னாவை ஓத வேண்டும், படிக்க வேண்டும், ஒவ்வொரு திருநாமத்தையும் பார்த்து ஒவ்வொரு திருநாமம் சொல்லும் கருத்துக்களை உள்வாங்க வேண்டும், கிரகிக்க வேண்டும், புரிய வேண்டும். அது மிகப்பெரிய மாற்றத்தை வாழ்க்கையில் ஏற்படுத்தும். நேற்று முந்த நாள் அஸ்மா ஹுஸ்னா ஏற்படுத்துகின்ற அந்த தாக்கங்களை பற்றி நாம் பேசினோம் நமது வாழ்க்கையில், அன்றாட வாழ்க்கையில். ஏன்னா கண்டிப்பாக அந்த மாற்றங்கள் வரும். எனவே அவர் சுவன பதவியை பெற தகுதி உள்ளவராக நிச்சயமாக மாறுவார். அல்லாஹ்வோடு வாழ்கிற ஒருவர், அவனது திருநாமங்களோடு வாழ்கிற ஒருவர் சந்தேகம் இல்லாமல் சுவன பாக்கியத்தை பெறக்கூடியவராக இருப்பார் என்பதில் இரண்டு கருத்துக்கு இடமில்லை. எனவே இந்த ஹதீஸை நானும் நீங்களும் மனதில் ஆழமாக கொள்ள வேண்டும். அல்லாஹ்வுக்கு 99 திருநாமங்கள் உண்டு. அவற்றை யார் இஹ்ஸா செய்கிறாரோ அவர் சுவனம் நுழைவார். இப்போ இஹ்ஸா என்ற வார்த்தையை நான் மொழிபெயர்க்க இல்லை. மொழிபெயர்க்கிறதா இருந்தால் இந்த எல்லா கருத்துக்களையும் உள்வாங்கி மொழிபெயர்க்கணும். தமிழில் அப்படி ஒரு 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 சொற்சுருக்கமும் பொருட்செறிவும் கொண்ட வார்த்தை இருப்பதாக தெரியவில்லை. ஒன்றோ இல்லை அல்லது எனக்கு தெரியாது. இருந்தால் எஸ், அப்படி எடுக்கலாம். ஜஸாக்குமுல்லாஹ் ஹைரன்.
ஓகே, இப்போது நாங்கள் அல்லாஹ்வுடைய அருளினாலே அல்லாஹ்வுடைய ஒவ்வொரு திருநாமத்தையும் எடுத்து பார்க்க வேண்டும். இந்த பாடத்தை படிக்கும் நோக்கோடு ஒவ்வொரு திருநாமமாக எடுத்து விரிவாக விளக்கமாக கலந்துரையாட வேண்டும். அப்படி தானே? அதுக்கு முன்னால், இந்த திருநாமங்களை படிக்கிறதுக்கு முன்னால் சில அடிப்படையான விதிகள் இருக்கின்றன. அந்த விதிகளை, பேசிக் பிரின்சிபல்ஸ், அவற்றை நாம் கண்டிப்பாக தெரிந்திருக்க வேண்டும். எந்த ஒரு பாடத்தை படிப்பதற்கு முன்னாலும் அதனை அணுகுமுறையை படிக்க வேண்டும். குர்ஆனை படிக்கிறதுக்கு முன்னால் குர்ஆனை அணுகுமுறையை படிக்க வேண்டும். ஹதீஸை படிப்பதற்கு முன்னால் ஹதீஸை அணுகுமுறையை படிக்க வேண்டும். அகீதா என்ற பாடத்தை படிப்பதற்கு முன்னால் அகீதாவை அணுகுமுறையை படிக்க வேண்டும். நிறைய பேர் விடுற தவறு என்னென்றால், அணுகுமுறை தெரியாமல் போய் அணுகிறது, பிறகு முட்டி மோதுறது, மூக்கறுபட்டு போகிறது. அவரோட மூக்காக இருந்தால் பரவாயில்ல, சும்மா அக்கம் பக்கத்தில் உங்களோட மூக்களும் உடஞ்சி போகும், சும்மா வைக்க மாட்டாரே. அப்போ அணுகிற முறை ரொம்ப முக்கியம். அதுக்கு நாங்கள் சொல்லுவோம், மன்ஹஜை தெரிஞ்சுக்கொள்ளணும். குர்ஆனை அணுகுவதற்கான மன்ஹஜ் என்ன, அந்த மெத்தடாலஜி. சுன்னா அணுகுவதற்கான மன்ஹஜ் என்ன. ஒவ்வொரு ஷரியா சார்ந்த பாடத்தையும் அணுகுவதற்கான மன்ஹஜியாவை, அவை தொடர்பான கவாயிதுகளை, பேசிக் பிரின்சிபல்ஸை, விதிகளை நாம் கண்டிப்பாக கட்டாயமாக தெரிஞ்சு வச்சுட்டு தான் படிக்க போகணும். அஸ்மாஉல் ஹுஸ்னாவை படிங்கன்னு விட்டால் சில நேரம் எங்கேயோ போய் நிற்கும். இப்போ குர்ஆனை படிங்க என்று திறந்து விட்டதில் விளைவுகள் சாதகமாக அமைந்திருப்பது போலவே பல பாதகங்களை ஏற்படுத்தியிருக்கிறது. ஹதீஸை படியுங்கள் என்று திறந்து விட்டதன் விளைவு மொழிபெயர்ப்புகளை வைத்து நிறைய படிக்க ஆரம்பித்திருக்கிறார்கள். கடந்த மாதம் அளவிலே சில தமிழ்நாட்டு மட்டத்திலே மொழிபெயர்க்கப்பட்ட ஹதீஸ் கிரந்தங்கள், சியாஹு சித்தா ஹதீஸ் கிரந்தங்கள் தமிழை மொழிபெயர்க்கப்பட்டிருக்கின்றன. மிஷ்காத்துல் மசாபி மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது. இந்த கிரந்தங்களுடைய அறிமுகம் இலங்கையில் இடம்பெற்றது. அதற்கு நான் அழைக்கப்பட்டிருந்தேன். அந்த சந்தர்ப்பத்திலே நான் மிக முக்கியமாக இந்த கருத்தை சொன்னேன். இவை மொழிபெயர்க்கப்பட்டிருப்பது எல்லா வகையிலும் வரவேற்கத்தக்கது, பாராட்டத்தக்கது, மெச்சத்தக்கது. இது காலத்தின் தேவை, கண்டிப்பாக செய்ய வேண்டிய ஒரு கடமை. ஆனால் இந்த மொழிபெயர்ப்புகளை வைத்துக்கொண்டு ஆய்வில் குதித்தால், ஒவ்வொருவரும் எந்த பின்புலமும் இல்லாமல், அணுகுமுறை பற்றிய போதிய அறிவு இல்லாமல் குதித்தால் என்ன நடக்கும் என்பதை எச்சரித்ததோடு, ஹதீஸுகளை அணுகும் போது நீங்கள் கடைபிடிக்க வேண்டிய ஒழுங்குகள் என்ன, கவனித்துக் கொள்ள வேண்டிய விதிகள் என்ன என்று அந்த குறுகிய நேரத்துக்குள் நான் விளக்கினேன். நான் நினைக்கிறேன் அது சோஷியல் மீடியாவில் பரவலாக பகிரப்பட்டிருக்குது. ஆனால் குறுகிய நேரம் என்றதால் நாம் சில வருடங்கள், பல மணி நேரங்கள் நடாத்துகின்ற பாடம் அது. மன்ஹஜத்து தாமுல் மா சுன்ன நபவியா அல்லது கைஃபன தாமா சுன்ன நபவியா என்ற பாடம். அது மபாது ஒதவாபித் ஹஸ்னி ஃபஹ்மி அசுன்ன நபவியான்றது. அதை அந்த குறுகிய நேரத்தில் ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தும் நோக்கோடு நான் செய்தேன். ஒவ்வொரு பாடத்துக்கும் இது முக்கியம். இப்போது நான் அல்லாஹ்வுடைய திருநாமங்களை படிக்க வேணும், நீங்கள் எல்லாரும் படிக்க வேணும், அதோட முக்கியத்துவத்தை எல்லாம் சொல்லிட்டு போக நீங்கள் தனியாக எடுத்து படிக்க ஆரம்பிப்பீங்க. படிக்கிற நேரத்தில் நியாயமான இஷ்யூஸ் வரும். ஒவ்வொருத்தரும் அவர் விளங்கி அவருக்கு பட்ட விதத்தில் அல்லாஹ்வுடைய அஸ்மாக்களை படிக்க ஆரம்பிக்கும் போது இருக்கிற பிரிவுகள் போதாதுக்கு அல்லாஹ்வுடைய திருநாமங்களை வச்சு சில பிரிவுகள் உருவாகும். அவரவருக்குரிய அணுகுமுறை, அவரவருக்குள்ள மன்ஹஜ் அடிப்படையில் அஸ்மாஉல்லாஹில் ஹுஸ்னாவை அணுகிற ஆபத்து வரும். அதுக்குரிய அந்த நன்மை என்னையும் சேரும், உங்களுக்கு வழிகாட்டிய நன்மை. எனவே அஸ்மாஉல் ஹுஸ்னாவை படிக்காட்டியும் பரவாயில்லை, இந்த பேசிக் அஸ்மாஉல் ஹுஸ்னா அணுகுவதற்கான இந்த ஒழுங்க நான் நிறைய பாடங்களை பொறுத்தவரையில் அணுகுமுறையை சொல்லக்கொள்ளே டைம் முடிஞ்சிடும், அதோடு போயிடுறது பல இடங்களில். இப்போ உதாரணமாக கட்டாரில் கடந்த வாரமாக இருந்தீங்களே, 10 நாளைக்கு முன்னால் கட்டாரில் இருந்தேன் ஒரு வாரம். அங்கேயும் ஒரு பாடம் நடத்தினேன், அணுகுமுறையோடு பாடம் முடிஞ்சு, சப்ஜெக்டும் வர கிடைக்கல. ஆனால் எனக்கு கல்புராகத்து இவர்கள் நாளை மறுநாள் இந்த பாடத்தை அணுகினாலும் அணுகிற முறை தெரியுமே, அவர்கள் படிப்பார்கள் என்று அதுக்கான மோட்டிவேஷன் கொடுக்கப்பட்டிருக்கிறது. படிக்க வேணும் என்று, இந்த பாடத்தை கட்டாயம் படிக்க வேணும் என்று சொல்ல. ஆனால் அதை படிக்கிற நேரம் அவர்களுக்கு தேவையான அந்த பின்புலம் இருக்கும், பேக்ரவுண்ட் இருக்கும், பேசிக் அந்த கைடன்ஸ் இருக்கும். அதுதான் ரொம்ப முக்கியமானது. ஏன்னா ஒரு பாடத்தை முழுமையாக ஒரு நாளும் படித்து முடிக்க முடியாது. இப்படி சில மணி நேரங்களில்
நாங்கள் ஒதுக்குற நேரத்தில் வங்கணத்துக்கு இவ்வளோ பெண்ணாம் பெரிய பாடத்தை இப்படி 5-6 நாளில் 7-8 நாளில் படித்து முடிக்கலாம்னு சொன்னால் எங்களோட பேர்கள்லாம் கின்னஸ் புத்தகத்தில் பதிவாகும். ஸோ அது இம்பாசிபிள், அது நடக்கும். ஆனால் ஒரு பேசிக் ஒரு பேக்ரவுண்ட் கிடைக்கும், ஒரு பின்னணி கிடைக்கும், ஒரு பின்புலம் கிடைக்கும். அது போதுமானது. தொடர்ந்து நீங்கள் படிக்கிறது அது போதுமானது. தொடர்ந்து படிக்கிறதுக்கு நிற்கும்டா புண்ணியம் இல்லை. ஓகே, எனவே அந்த விதிகள் கொஞ்சம் இருக்கு, பார்ப்போம். முதலாவது விதி, அஸ்மாஉல்லாஹில் ஹுஸ்னா பற்றி நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான ஒரு அடிப்படையான விதி. அஸ்மாஉல்லாஹி தஆலா குல்லுஹா ஹுஸ்னா, அல்லாஹ்வுடைய எல்லா நாமங்களும் சிறந்தவை, அழகானவை, மிக சிறந்தவை, மிக அழகானவை. அல்லாஹ்வுடைய நாமங்களும் அழகானவை, அவை சொல்லும் கருத்துக்களும் அழகானவை. இது முக்கியமான ஒரு பாயிண்ட். அல்லாஹ்வுடைய நாமங்களும் அழகானவை, அவை சொல்லும் கருத்துக்களும் அழகானவை. அல்லாஹ்வுடைய நாமங்களில் எதிர்மறையான கருத்தை தரக்கூடிய நாமங்கள், எதிர்மறைண்டா விளங்கினா நெகட்டிவ் மீனிங்ஸ் தரக்கூடிய நாமங்கள், பிழையான கருத்துக்களை தரக்கூடிய நாமங்கள், மோசமான நாமங்கள் எந்த நாமமும் இல்லை. எல்லா நாமங்களும் அழகானவை, அற்புதமானவை. மாத்திரமல்ல, அவை சொல்லும் கருத்துக்களும் அழகானவை. இப்போ சில போது பேர் அழகா இருக்கும், பேரோட கருத்து ரொம்ப அசிங்கமாக இருக்கும். பேர் என்னவாப்பா சொல்லுவோம், முஹம்மத் திம்சாஹ், அழகாக தானே இருக்குது. திம்சாஹ் அழகான பேர். மிம்சாஹ் அல்லது திம்சாஹ் எல்லாம் ஒன்று தான். ஆனால் அது தார கருத்து அழகான கருத்தா இல்லை. திம்சாஹண்டா முதல்ல கக்கடாய். இது மாதிரி அழகான வார்த்தைகளாக இருக்கும், ஆனால் அவை தரும் கருத்துக்கள் அழகாக இருக்காது. அல்லாஹ்வுடைய நாமங்கள் எல்லாம் அழகானவை, அவை தரும் கருத்துக்களும் அழகானவை என்பது ஒரு முக்கியமான ஒரு அடிப்படையாக நாம் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம். இதை குர்ஆன் சொல்லுது, வலில்லாஹில் அஸ்மாஉல் ஹுஸ்னா ஃபத்ஊஹு பிஹா. அல்லாஹ்வுக்கென்று அழகான அழகிய திருநாமங்கள் உண்டு, அவற்றை வைத்து நீங்கள் அவனை அழைப்பீர்களாக. குல் துல்லாஹ் வதுர் ரஹ்மான் ஐயம்மா ததுஉ ஃபலஹுல் அஸ்மாஉல் ஹுஸ்னா. நபியே சொல்லுங்கள், நீங்கள் அல்லாஹ்வை அழையுங்கள், அல்லது அல்லாஹ் என்று அழையுங்கள், அல்லது ரஹ்மான் என்று அழையுங்கள். நீங்கள் எப்படி அழைத்தாலும் பிரச்சனை இல்லை, அல்லாஹ்வுக்கு அழகான திருநாமங்கள் உண்டு. அல்லாஹு லா இலாஹ இல்லாஹு லஹுல் அஸ்மாஉல் ஹுஸ்னா. அல்லாஹ்வை தவிர வணங்கி வழிபடுவதற்கு வேறு இறைவன் இல்லை, அவனுக்கு அழகான திருநாமங்கள் உண்டு. ஹுவல்லாஹுல் காலிகுல் பாரிஉல் முஸவ்விர் லஹுல் அஸ்மாஉல் ஹுஸ்னா. அல்லாஹ் தான் காலிக், அவன் தான் பாரி, அவன் தான் முஸவ்விர், அவனுக்கு இப்படி அழகான திருநாமங்கள் உண்டு. எனவே அல்லாஹ்வுடைய திருநாமங்கள் எல்லாம் அழகானவை. அழகானவை அல்ல, மிக மிக அழகானவை. அதாவது இஸ்முன் ஹசனுன், இது இஸ்முன் அஹ்சன். அஸ்மா ஹசனா, அஸ்மா ஹுஸ்னா. இஸ்முன் ஹசனுண்டா நல்ல திருநாமம், அழகிய திருநாமம். இஸ்முன் அஹ்சனுண்டா மிக நல்ல திருநாமம், மிக அழகிய திருநாமம். அதுக்கு பன்மையாக வரும்போது அஸ்மா ஹசனாண்டு வரும், அழகிய திருநாமம், நல்ல திருநாமம். அஸ்மா ஹுஸ்னா என்றால் மிக அழகிய திருநாமம், மிக நல்ல திருநாமம். அல்லாஹ்வுடைய திருநாமங்கள் மிக அழகானவை மாத்திரமல்ல, மிக அழகானவை. நல்லவை மாத்திரமல்ல, மிக மிக நல்லவை. அதில் எந்த குறையும் குற்றமும் அவற்றில் இல்லை என்ற பொருளை தரும் என்பதை மனதில் கொள்ள வேண்டும். அல்லாஹ்வுடைய அற்புதமான தன்மைகளை, பண்புகளை, அழகிய பண்புகளை சொல்லுகின்ற நாமங்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இது ஒரு விஷயம். அடுத்தது இரண்டாவது ஒரு விதி, அஸ்மாஉல்லாஹ் அலாம் வ அவ்சாஃப். அல்லாஹ்வுடைய திருநாமங்கள் ஒரு பக்கம் பெயர்கள், மறுபக்கம் அல்லாஹ்வுடைய பண்புகள். இதுவும் நாங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டிய முக்கியமான ஒரு விஷயம் நினைக்கிறேன். ஒரு பக்கம் இவை அல்லாஹ்வுடைய பெயர்கள், மறுபக்கம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய பண்புகளை இவை குறிப்பவை. மனிதர்கள் சுமந்திருக்கிற பேர் சும்மா அற்புதமான பெயராக இருக்கும். பேர் என்ன? நாசிர்.
நாசருண்டா உதவுவர், அடுத்தவருக்கு உதவுறாள். வாழ்க்கையில் யாருக்குமே உதவ மாட்டார். அவர் எப்பயும் மன்சூர், அடுத்தவருடைய உதவியை பெறக்கூடியவர் தான் இருப்பார். பேரு நல்ல பேரு, ஆனா அந்த பேர் சொல்லும் பண்பு அவற்று இருக்காது. பேர் என்ன தெரியுமா? ஷம்சுத்தீன், தீனுடைய சூரியன். ஹராம் ஜும்மாவுக்கு கூட பள்ளிக்கு போக மாட்டார், ஆனா தீனுடைய சூரியன் அவர். நஜ்முத்தீன், தீனுடைய நட்சத்திரம், ஆனா ரமதான்ல நோம்பு கூட பிடிக்க மாட்டார். அப்ப பேரு அழகான பேரு, அந்த பேர் சொல்லும் பண்பு அவர்கள் இருக்குதா? இல்ல. நிறைய தீன் தீன் ஒரு தொகை தீன்கள் இருக்கிற இல்லையா? முஹியுத்தீன், தீனுக்கு உயிர் கொடுப்பவர் முஹியுத்தீன் தான். ஆனால் சிலரை தவிர, இந்த பக்கம் இருக்கிற சிலரை தவிர பல முஹியுத்தீன்கள் இருக்கிறாங்க, தீனை கொல்லாம கொள்றாங்க. முஹியுத்தீன் அல்ல, முமீத்துத்தீன், தீனை கொள்பவர்கள். பார்த்திருப்பீங்களே, பாருடா பேரை வச்சுட்டு படுத்துற பாடு, பேரு முஹியுத்தீன், வேற ஏதாவது பேரை வச்சிருக்கலாம் அப்படின்னு. எனவே பேரு அழகா இருக்கும், அதன் பொருளும் அழகா இருக்கும், ஆனா அது சொல்லும் தன்மை பண்பு அவரில் இருக்காது. அல்லாஹ்வுடைய அஸ்மாக்களை பற்றி நான் நம்புற நேரம் நம்பணும். இது அல்லாஹ்வுக்குள்ள அழகான பெயர்கள் மட்டுமல்ல, அந்த பெயர்கள் சொல்லும் அழகிய பண்புகளை அல்லாஹ் கொண்டவன், மொத்தமாக நிறைவாக முழுமையாக பெற்றவன் என்பதை நம்பணும். இது ஒரு விதி. அது ராகமா பாடுறதுக்கும் சொல்றதுக்கும் ரஹ்மான் ரஹீம் ஜாதி பேர்கள் நல்ல நல்ல இந்த ஆரோகணத்தோடு அவரோகணத்தோடு ஓதக்கூடிய மாதிரி இருக்கு இல்லையா, சொல்லக்கூடிய மாதிரி. அது மட்டுமல்ல, இது மிக முக்கியமாக அல்லாஹ்வுடைய திருநாமங்களை பற்றி நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்கள். ரைட்? இந்த அல்லாஹ்வுடைய திருநாமங்களை பற்றி பேசுகிற நேரம் நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய முக்கியமான ஒரு விஷயம் இருக்குது. அல்லாஹ்வுக்கு பல திருநாமங்கள் உண்டு, பல பண்புகள் உண்டு. அந்த எல்லா நாமங்களும் பண்புகளும் ஒருவனைத்தான் குறிக்கின்றன. ரஹ்மான் ஹுவல்லாஹ், ரஹீம் ஹுவல்லாஹ், குத்தூஸ் ஹுவல்லாஹ், ரவுஃப் هو الله، القهار هو الله، العزيز هو الله، الجبار هو الله. من الجبار؟ الله. من القهار؟ الله. من الوهاب؟ الله. الله தான். பெயர்கள் வித்தியாசப்பட்டாலும், நாமங்கள் வேறுபட்டாலும், கருத்துக்கள் வேறுபட்டாலும், அவை அனைத்தும் சுட்டுவது ஏக ஒரே இறைவனை, அல்லாஹ்வை மட்டுமே, மாத்திரமே. ஏன் இதை அழுத்தமாக சொல்கிறேன் என்றால், மனித வரலாற்றில் மிக பயங்கரமான ஒரு விஷயம் எல்லா காலங்களும் நடந்து வந்திருக்கிறது. அல்லாஹ்வுக்குள்ள ஒவ்வொரு திருநாமத்தையும் எடுத்து, பண்பையும் எடுத்து என்ன செய்தார்கள்? ஒவ்வொரு பண்புக்கும் ஒவ்வொரு தெய்வத்தை உருவாக்கினார்கள். அழகுக்கு ஒரு கடவுள், செல்வத்துக்கு மற்றொரு கடவுள், நன்மைக்கு ஒரு கடவுள், தீமைக்கு இன்னொரு கடவுள். இது நன்மையின் கடவுள், இது தீமையின் கடவுள். அது செல்வத்தின் கடவுள், இது கல்வியின் கடவுள், கல்விக்கென்று கடவுள். இப்படி இப்படி அழகுக்கு கடவுள், அழகுக்கென்று ஒரு தனி கடவுள். இப்படி துங்கோட்டி 3 கோடிகளை கடந்த கடவுள்களை மனித சமுதாயம் உலகம் பூராகவும் உருவாக்கிவிட்டது. இங்கு நடந்த தப்பு என்ன, தவறு என்ன, பிழை என்ன, பாரதூரமான அத்துமீறல் என்ன? அல்லாஹ்வுக்கு இருக்க வேண்டிய அந்த பண்புகளை அவனோடு மாத்திரம் மட்டுப்படுத்தாமல் ஒவ்வொரு பண்புக்கும் தனித்தனி கடவுள்களை, ஒவ்வொரு திருநாமத்துக்கும் தனித்தனி கடவுள்களை உருவாக்கிவிட்டார்கள். இந்த ஆபத்திலிருந்து ஒவ்வொரு மனிதனும் தப்ப வேண்டும். நிறைய நாமங்கள் உண்டு, நிறைய பண்புகள் உண்டு, நிறைய அஸ்மா உண்டு, நிறைய சிஃபாத் உண்டு. ஆனா அவை எல்லாம் எண்ட் ஆஃப் த டே குறித்து நிற்பது ஒரே இறைவனை தான் என்ற இந்த விதி மிக ஆழமாக புரியப்பட வேண்டும். சரி, அடுத்த முக்கியமான இன்னொரு விதி, அல்லாஹ்வுடைய நாமங்கள்
அனைத்தும் வஹீபாட்பட்டவை. அல்லாஹ்வுடைய நாமங்கள் குர்ஆனில் சொல்லப்பட்டவை அல்லது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னாவில் சொல்லப்பட்டவை. அவை வஹீபாட்பட்டவை. இங்கே அக்களுக்கு ஆய்வுக்கு இடமில்லை. அதாவது புதிதாக நானோ நீங்களோ எந்த ஒரு நாமத்தையும் உருவாக்க முடியாது, அறிமுகப்படுத்த முடியாது. உதாரணமாக இந்த காலத்தில் லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹ் சுப்ஹானல்லாஹி அம்மா யசிஃபூன் விளக்குறதுக்காக மட்டும் சொல்கிறேன். இந்த காலத்தில் அதிகமாக பேசப்படுற ஒரு விஷயம் தான் ப்ரொஃபஷனலிசம். எனக்கு ஞாபகம் வந்த உதாரணத்தை சொல்கிறேன்னா, ப்ரொஃபஷனலிசம். எதையும் ப்ரொஃபஷனலாக செய்யணும் ஸ்ரீதேவி, ப்ரோக்ராமாக ப்ரொஃபஷனலாக செய்யணும். எதையும் பர்ஃபெக்ஷன், ப்ரொஃபஷனலிசம் இன்றைக்கு அதிகமாக பேசப்படும். எதை செஞ்சாலும் ப்ரொஃபஷனலாக செய்யணும். அதில் டைம் கீப்பிங் இருக்கணும், பங்க்சுவாலிட்டி இருக்கணும், ஆர்கனைசிங் அப்படி இருக்கணும், சிஸ்டம் இப்படி இருக்கணும் அப்படி ப்ரொஃபஷனலிசம் பற்றி பேசுவார்கள். அது ஒரு நல்ல தன்மையாக இல்லையா? நல்ல தன்மை, நல்ல பண்பு. இப்போ அல்லாஹ்வை வர்ணிக்கிறதுக்கு நாங்கள் ஒரு திருநாமத்தை உருவாக்குறது. 21ஆம் மிலேனிய பார்வையில் அல்லாஹ்வுக்கு இப்படி ஒரு நாமத்தை சூட்டலாம். அல்லாஹ் தானே பெர்ஃபெக்டானவன், நிறைவானவன், அவன்கிட்ட எந்த குற்றமோ குறையோ இல்லையே, அவன் எதை செய்தாலும் அது துல்லியமாக இருக்கும். எனவே நாங்கள் ஒரு பேரை உருவாக்குறது, ப்ரொஃபஷனல் என்ற பொருளை தரக்கூடிய ஒரு பேரை உருவாக்குறது. உதாரணமாக அல்லாஹ் நிபுணன் நாங்கள் ஒரு பேரை அது அரபுக்கு போடுறது. இந்த ஒரு 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 ஆனால் இந்த கருத்தை தரக்கூடிய வேறு திருநாமங்கள் தனியாக இருக்கின்றன. இந்த கருத்துக்கள் எல்லாம் உள்வாங்கிய அற்புதமான திருநாமங்கள் அல்லாஹ்வுக்கு இருக்கின்றன. நாம் போதா குறைக்கு நாமும் சில நாமங்களை இந்த காலத்து பாஷையில் உருவாக்குவோம் என்றால் அது முற்றாக முழுமையாக விளக்கப்பட்டது, தடை செய்யப்பட்டது, அது நிராகரிக்கப்படும். மன் அஹ்தஸ ஃபீ அம்ரினா ஹாதா மா லைஸ மின்ஹு ஃபஹுவ ரத்தூன் மர்தூத் ஜும்லத்தன் வ தஃஸீலன். அது முழுமையாக மொத்தமாக நிராகரிக்கப்படும். அல்லாஹ்வுக்குரிய எந்த ஒரு நாமத்தையும், குர்ஆனில் சொல்லப்படாத ஒரு நாமத்தை, சுன்னாவில் சொல்லப்படாத ஒரு நாமத்தை புதிதாக அறிமுகப்படுத்த, உருவாக்க நமக்கு எந்த உரிமையும் இல்லை என்ற விஷயமும் புரியப்பட வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம். அடுத்ததாக அல்லாஹ்வுடைய திருநாமங்களும் அந்த திருநாமங்கள் சொல்லும் பண்புகளும் அல்லாஹ்வுக்கு மாத்திரம் உரியவை, பிரத்யேகமானவை, தனித்துவமானவை, யூனிக். அந்த நாமங்களை வேறு யாருக்கும் சொந்தம் கொண்டாட இயலாது, யாருக்கும் கொடுக்கவும் இயலாது. அல்லாஹ் கொடுக்குற மாதிரி இன்னொருத்தருக்கு கொடுக்கறது, மற்றொருவருக்கு கொடுக்கறது ஒரு படைப்புக்கு முடியாது, கூடவே கூடாது. உதாரணமா அஸ்ஸமீஅ் என்ற திருநாமம் அல்லாஹ்வுக்கு மாத்திரம் உரியது. அஸ்ஸம்உ என்பது அல்லாஹ்வுடைய தன்மை. வல்லாஹு யஸ்மஉ தஹாவுரகுமா இன்னல்லாஹ ஸமீஉன் பஸீர். அல்லாஹ்வுக்கு மாத்திரம் உரியவை இந்த திருநாமங்கள். எதையும் அடியார்களுக்கு கொடுக்க முடியாது. அப்துல் சமியா இருக்கலாம், சமியா இருக்கிறாது. அப்துல் பசீரா இருக்கலாம், பசீரா இருக்கிறாது. அப்துல் ரஹ்மானா இருக்கலாம், ரஹ்மானா இருக்கிறாது. அப்துல் ரஹீமா இருக்கலாம், ரஹீமா இருக்கிறாது. அப்துல் இலாஹா இருக்கலாம், இலாஹா இருக்கிறாது. அப்துல் ரவுஃபா இருக்கலாம், ரவுஃபா இருக்கிறாது. அப்துல் வதூதா இருக்கலாம், வதூதா இருக்கிறாது. அபுதா இருக்கலாம். அப்போ இந்த திருநாமங்கள்லாம் யாருக்குரியவை? இங்குதான் ஒரு பிழை நமது அன்றாட வாழ்க்கை நடக்கிறது. ஒருவருடைய பேர் அப்துல் ரஹ்மானா இருக்கும், நாங்கள் ரஹ்மான் ரஹ்மான்னு சொல்றது. அல்லாஹ்வுக்குள்ள திருநாமத்தை சொல்லி வர அழைக்கிறோம். அவருடைய பேர் அப்துல் ரஹீம் ஆகிக்கு நம்ம ரஹீம் ரஹீம்னு சொல்லுவோம். பேர் அப்துல் வதூதா இருக்கும், வதூத் வதூன்னு சொல்லுவோம். பேர் அப்துல் ஜப்பார் ஆகிக்கும், ஜப்பார் ஜப்பார்னு சொல்கிறேன். எங்கள்கிட்ட ஒரு சின்ன கோளாறு இருக்குது, என்னமோ தெரியாது, சரியான பிஸி போல. நாங்கள் இந்த எதையுமே ஷார்ட்டாக சொல்ல பார்க்குறது. மேக்சிமம் அலி ரலின்ற, உஸ்மான் ரலி, அபூபக்கர் ரலி, என்னமோ ஒரு வாகனத்தில் பேர் மாதிரி. அலி ரத்தி அல்லாஹு அன்ஹு, அபூபக்கர் ரத்தி அல்லாஹு அன்ஹு. என்ன ரலி? ஏதோ எழுதும் போது பிரகட்டர் அலின்னு போட்டு விட்றாங்களே, யாரோ செஞ்ச வேலை அது. ஓகே, பரவாயில்ல, இதை கூட மன்னிக்கலாம். ரசூல் ரசூல் சல்லுன்னு சொல்றவங்க இருக்கிறாங்க, ரசூல் சல் சொல்வார்கள் என்று. ரசூல் சல்லுன்னா என்ன? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று சொல்லணும். அதே மாதிரி இமாம் கஸாலி என்ன ரஹ் என்று சொல்றவங்க இருக்கிறாங்க, சிலவங்க ரஹமத்துல்லான்ற.
ரஹமத்துல்லாண்டா அதுக்கு எந்த மீனிங்கும் இல்லை. இன்னொரு பேர் ஒன்றோ ரஹிமஹுல்லா அல்லது ரஹமத்துல்லாஹி அலைஹின்னு சொல்லணும். அல்லாஹ் அவருக்கு ரஹமத் செய்வானாக. ஒன்றோ ரஹமத்துல்லாஹி அலைஹின்னு சொல்லணும், அல்ல ரஹிமஹுல்லான்னு சொல்லணும். ரஹமத்துல்லாண்டா அவருக்கு ரஹமத்துல்லான்னு ஒரு பேர் இருக்குது, அல்லாஹ்வின் அருள் என்பது பொருள். இப்படி கொஞ்சம் அந்த பதட்டத்தில், அவசரத்தில், தடுமாற்றத்தில் எல்லாத்தையும் சுருக்கிறதுல நாங்கள் நல்ல கட்டி மார்க்கத்தை கூட சுருக்க நல்ல விருப்பம். எதையும் சுருக்கிறேன்டால் சரியான விருப்பம், நீட்டுறா தான் பிரச்சனை. குறைக்கிறேன்டா நல்ல விருப்பம். லேசே அப்போ எல்லாத்தையும் குறைக்கிற ஒரு ஒரு மென்டாலிட்டி உம்மத்தில் உள்ள பலருக்கு இருக்குது. அந்த வகையில் சொல்ல வந்த கருத்து என்னென்றால், அல்லாஹ்வுடைய திருநாமங்களை வச்சு பெயர்கள் வச்சிருந்தால் மிக நல்லது. அதையும் ஒரு தகவலாக உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். பிள்ளைகளுக்கு, குழந்தைகளுக்கு பெயர் சூட்டும் போது முன்னுரிமை கொடுக்க வேண்டிய பெயர்கள், முதன்மைப்படுத்தப்பட வேண்டிய பெயர்கள் அல்லாஹ்வுடைய திருநாமங்களோடு அபுதை சேர்த்து வைக்கப்படுற பேர் தான். அஹபுல் அஸ்மா இலல்லாஹ் அப்துல்லா, அப்துல் ரஹ்மான். அல்லாஹ்வுக்கு மிக விருப்பமான பெயர்கள் அப்துல்லா, அப்துல் ரஹ்மான் முதலான பெயர்கள் என்று சொன்னார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். எனவே மிக நல்லது அப்துல் பாசித், அப்துல் வதூத், அப்துல் ஷக்கூர், அப்துல் ரவுஃப் என்று அல்லாஹ்வுடைய ஒரு திருநாமத்தோடு அபுதை சேர்த்து, அடியான் என்பதை சேர்த்து பேர் வைப்பது தான் மிக சிறந்தது. ஆனால் வச்சு போட்டுட்டு அதை ஷார்ட் ஃபார்மில் அபுதை விட்டு போட்டு அல்லாஹ்வுடைய திருநாமத்தை மட்டும் சொல்றது ரொம்ப ஆபத்தானது, பிழையானது. இதையும் மனதில் கொள்ள வேண்டும். ஆனால் மனிதர்கள் ஏதோ பாரதூரம் தெரியாமல் அப்படி சொல்கிறார்கள். அவர்களுக்கு மார்க்க தீர்ப்பு சொல்ல மாட்டோம் நாம். இப்படி யார் சொல்கிறாரோ அவர் இப்படிப்பட்டவர் அப்படிப்பட்டவர், நோ, அவரை திருத்தணும், அவ்வளவுதான். அவர் கெட்ட நோக்கத்தோடு சொல்லல, அவர் அறிவில்லாமல் சொல்றாரு. அவருக்கு போய் மார்க்க தீர்ப்பு சொல்றது இல்லை. நீ என்ன உன்னோட பிள்ளைய அல்லாஹ்வுடைய பேரில் அழைக்கிறாய், எனவே உனக்கு தெரியுமா அல்லாஹ்வுடைய பேரில் அடியானை அழைத்தால் அதுக்குரிய மார்க்க தீர்ப்பு என்ன தெரியுமா என்று சொல்லி அவனை மார்க்கத்தை விட்டு வெளியேற்றி அவனுக்கு திரும்ப களிமா சொல்ல வச்சு அவன் ஓடிடுவான் ஒரே ஓட்டமா. அப்படியெல்லாம் இல்லை. அவனுக்கு நம்பிக்கையில் எந்த பிரச்சனையும் இல்லை, நம்பிக்கையில் எந்த பிரச்சனையும் இல்லை. அவருடைய புரிதலில் ஏதோ ஒரு கோளாறு இருக்குது, அது திருத்தப்படணும், அவ்வளவுதான். அதை சொல்லி திருத்தினா சரி. அப்படி சொல்லாதீங்க, இப்படி சொல்லுங்க. நீங்கள் ரஹ்மான் சொல்லாதீங்க, அப்துல் ரஹ்மான் சொல்லுங்க. ரஹீம்னு சொல்லாதீங்க, அப்துல் ரஹீம்னு சொல்லுங்க. ரவுஃப்னு சொல்லாமல் அப்துல் ரவுஃப்னு சொல்லுங்க. எனவே அல்லாஹ்வுடைய எல்லா திருநாமங்களும் அவனுக்கு மாத்திரம் உரியவை, பிரத்யேகமானவை, தனித்துவமானவை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ரைட், ஓகே. அடுத்ததாக அடுத்த பண்பு என்ன? தஃபாதுல் அஸ்மாஇல்லா வ சிஃபாத்திஹி. அல்லாஹ்வுடைய திருநாமங்கள்ல தராதர வேறுபாடு உண்டு. உண்டா இல்லையா என்றால் உண்டு. அல்லாஹ்வுடைய திருநாமங்கள்ல தராதர வேறுபாடுகள் காணப்படுகின்றன. இதுதானே? எஸ் எஸ், இதுதானே இப்போ விளங்கப்படுத்தப்படும். எஸ் எஸ். நீங்கள் என்ன சொன்னீங்க இப்போ சரியா? ஓகே. அல்லாஹ்வுடைய திருநாமங்களில் தராதர வேறுபாடு உண்டு என்ற விஷயம் கவனத்தில் கொள்ளப்பட வேண்டும். அல்லாஹ்வுடைய திருநாமங்கள் முடிவான கருத்துக்களை தருபவை, மயக்கமான கருத்துக்களை தருபவை அல்ல. சின்ன ஒரு கன்ஃபியூஷன் உண்டு எனக்குங்க. ஓகே, அல்லாஹ்வுடைய திருநாமங்கள் முடிவான கருத்துக்களை தருபவை, மயக்கமான கருத்துக்களை தருபவை அல்லண்டா விளங்குதா உங்களுக்கு? இந்த திருநாமம் சொல்லும் கருத்து என்ன என்ற ஒரு கேள்வி பிறப்பதற்கு நியாயமில்லை. உதாரணமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குத்தூஸ், குத்தூஸ் என்றால் தூய்மையானவன், எல்லா வகையான குற்றங்கள் குறைகள் இருந்தும் தூய்மையானவன் என்ற தெளிவான முடிவான கருத்தை தரும் என்ற விஷயமும் புரியப்பட வேண்டும். இதில் விடுபட்ட ஒரு விஷயத்தை நான் சொல்லலாம் நினைக்கிறேன். ஏதோ ஒன்று விடுபட்டீங்க. எஸ், கொஞ்சம் ஒரு ஆர்டரில். ரைட், இங்கே பாருங்க, இது விடுபட்டீங்க இல்லையா? அல்லாஹ்வின் எல்லா திருநாமங்களும் அவனுக்கு மாத்திரம், அது சரி, அது பார்த்துட்டோம். அடுத்தது அல்லாஹ்வின் திருநாமங்கள் எண்ணிக்கையால் வரையறை செய்ய முடியாது. எஸ், இது முக்கியமான ஒரு அடுத்த விஷயம். இந்த 99 என்று வந்ததுக்கு அல்லாஹ்வுடைய திருநாமங்கள் 99 இருக்கு தானே, 99 என்று முடிவாக வரையறை செய்ய முடியாது.
அதுக்கு மேலேயும் அல்லாஹ்வுக்கு திருநாமங்கள் உண்டு. அல்லாஹ்வுடைய திருநாமங்களை பற்றி ஒரு தொடருரை நிகழ்த்தியதாக நான் சொன்னேன் இலங்கை வானொலியில். 8 வருட காலங்களாக அந்த தொடருரையை நான் நிகழ்த்தினேன். அதில் 99 திருநாமங்கள் உட்பட மேலதிகமாக அல்லாஹ்வுடைய நாமங்களாக சொல்லப்பட்ட குர்ஆன் சுன்னாவில் சொல்லப்பட்ட பல நாமங்களை அடையாளம் கண்டு அவற்றையெல்லாம் அறிமுகப்படுத்தக்கூடிய சந்தர்ப்பம் அல்ஹம்துலில்லாஹ் எனக்கு கிடைத்தது. எனவே அல்லாஹ்வுடைய திருநாமங்களுக்கு முடிவில்லை. எந்த அளவுக்கு என்றால் அவற்றையெல்லாம் சொன்னதுக்கு பிறகும் அல்லாஹ்வுக்கு இன்னும் பல திருநாமங்கள் உண்டு, நமக்கு தெரியாது. எனவே தான் அல்லாஹ்வை விழித்து நாம் அவனை புகழ்கிற போது சொல்கிறோம், லா உஹ்ஸி ஸனாஅன் அலைக் அன்த கமா அஸ்னைத அலா நஃப்ஸிக். யா அல்லாஹ், உன்னை என்னால் புகழ்ந்து முடிக்க முடியாது, உனது புகழை என்னால் எண்ணி முடிக்க முடியாது, சொல்லி முடிக்க முடியாது. உனக்கு இன்னும் எவ்வளவோ தன்மைகள், அற்புதமான பரிபூர்ணத்துவத்தின் பண்புகள் இருக்கின்றன, அவையெல்லாம் எனக்கு தெரியாது. நீ உன்னை எப்படி புகழ்ந்து கொண்டாயோ, அல்லாஹ்வுக்குத்தானே அவனை பற்றி தெரியும், நீ உன்னை எப்படி புகழ்ந்து கொண்டாயோ அப்படி புகழ்வதுதான் தகுமானது. எங்களால் நம்மால் உன்னை புகழ வேண்டிய விதத்தில் புகழ முடியாது இருக்கிறது. எனவே அந்த வகையில் அல்லாஹ்வுடைய திருநாமங்களை 99 தான் என்று வரையறுத்து சொல்ல லாகாது என்பதும் ஒரு முக்கியமான விதி. ரைட், அது பார்த்துட்டோம். அடுத்தது, அல்லாஹ்வுடைய திருநாமங்களை வச்சு துஆ கேட்க முடியுமா? அல்லாஹ்வுடைய திருநாமங்களை வைத்து துஆ கேட்பது அது வழங்குதா உங்களுக்கு? அல்லாஹ்வுடைய ரஹ்மான் என்ற திருநாமத்தை வைத்து உன்னிடம் அல்லாஹ்விடம் கேட்கிறோம், யா அல்லாஹ், உனது ரஹீம் என்ற அந்த திருநாமத்தை வைத்து உன்னிடம் கேட்கிறேன், எனக்கு ரஹ்மத் செய்வாயாக. அல்லது யா ரஹீம் இர்ஹம்னி, யா ஜப்பார் உஜ்புர்னி, சரி, யா முன்தகிம் இன்தகிம் மின் அதுவி என்று அல்லாஹ்வுடைய அந்த திருநாமங்களை வைத்து, பொருத்தமான திருநாமங்களை வைத்து பொருத்தமான துஆக்களை கேட்கலாம். ஒருவர் ரொம்ப மனமுடைந்து போய் இருக்கிறார், மன முறிவுக்கு உட்பட்டிருக்கிறார். மனமுறிவு அல்ல, மனமுறிவு என்றால் ஒன்று, மன முறிவு என்றால் மற்றொன்று. மனமுறிவு என்றால் உள்ள முறிஞ்சிக்கிறது, மனமுறிவு என்று சொன்னால் இல்லமே முறிஞ்சு போகிறது. அப்போ மனமுறிவுக்கு நஸ்அலுல்லாஹ் ஆஃபியா, மனமுறிவுக்கு உட்பட்ட ஒருவர் உள்ளத்தளவில் பாதிக்கப்பட்டு நொறுங்கி போய் நொந்து போய் காயப்பட்டு போய் இருக்கிறார். இவர் அல்லாஹ்ட்ட கேட்கணும். எப்படி கேட்பார் தெரியுமா? யா ஜப்பார், யா ஜப்பார், முறிவுகளை சரி செய்பவனே, முறிவுகளுக்கு கட்டுப்போடுபவனே, ஒத்தடம் போடுபவனே. ஜப்பாருக்குள்ள கருத்து நிறைய பேருக்கு ஜப்பார் என்று சொன்னால் அடக்கி ஆள்பவன்ற பொருள் மட்டும்தான் தெரியும். ஜப்பார் என்றால் அடக்கி ஆள்பவன். ஜப்பார் என்ற திருநாமம் அற்புதமான ஒரு திருநாமம். ஜபுர், ஜபீரா என்று சொல்லுவோமே, ஜபீரத், ஜபீரத் சொன்னா கட்டு போடுற கட்டு, இந்த சொக்ஸுக்குன்னு சொல்லுவோம். அப்ப ஜப்பார் என்ற திருநாமம் ரொம்ப நெருக்கமான திருநாமம் அடியார்களுக்கு. ஆனால் பலருக்கு அது ரொம்ப பயங்கரமான திருநாமம், அடக்கி ஆள்பவன் என்று தான் மொழிபெயர்க்கிறார். அது ஒரு கருத்து ஜப்பாருக்கு. ஒரு அடுத்த அழகான மனசுக்கு ரொம்ப விருப்பமான ஒரு கருத்து தான் மனமுறிவை சரி செய்பவன், முறிவுக்கு ஒட்டு போடுபவன், முறிவை சரி செய்பவன், ஒத்தடம் போடுபவன். எங்களுக்கு எவ்வளவு தேவைப்படுது, எவ்வளவு முறிவு வருது வாழ்க்கையில். எக்கச்சக்கமான ஒரு டெலிஃபோன் கால் போதும் மனமுறிவு வாரதுக்கு, மனசு நொந்து போகிறதுக்கு, நொறுங்கி போகிறதுக்கு, இடிஞ்சு விடுகிறதுக்கு போதாதா? அந்த நேரம் யா ஜப்பார், ஜப்பாரே உஜ்புர்னி, என்னுடைய முறிவை சரி செய், எனக்கு கட்டுப்போடு. அது ரப்பு தான் கட்டுப்போடுறான். இன்ஷா அல்லாஹ் அந்த திருநாமத்தை படிக்கிற வாய்ப்பு கிடைக்கும் போது அழகாக விளங்கப்படுத்துவோம். நாங்கள் திருநாமங்களை நோக்கி போகலையே. இப்போ எனவே அல்லாஹ்வுடைய பொருத்தமான ஒவ்வொரு திருநாமத்தை வைத்து அவன்கிட்ட கேட்கலாம். ஒருவனுக்கு அல்லாஹ்வுடைய அருள் தேவை, ரொம்ப அல்லாஹ்வுடைய அருளை நாடுறான். யா ரஹ்மான் இர்ஹம்னி, யா ரஹீம் இர்ஹம்னி, ரஹ்மானே எனக்கு ரஹ்மத் செய், ரஹீமே எனக்கு ரஹ்மத் செய் என்று கேட்குற நேரம் ரப்பு ரொம்ப சந்தோஷப்படுவான். ஆனால் அது எங்கேருந்து வரணும் தெரியுமா? இங்கேருந்து வரணும். எங்களோட ஒரு சாதாரண கேலரி பாசல் அந்த பொக்கே வரணும். இது சும்மா இதை ஓதி வாங்க நீங்கள், யா ரஹ்மான் ரஹம்னி என்று 10 முறை ஓதுங்களே. யா ரஹ்மான் ரஹம்னி, யா ரஹ்மான் ரஹம்னி, யா ரஹ்மான் பிளேன்ட்டியை கொண்டு வாங்க, யா ரஹ்மான் ருஹானி கோஃபியை கொண்டு வாங்க, யா ரஹ்மான் ரஹம்னி. அப்படி அல்ல, அது
அந்த கருத்தை விளங்கி உள்வாங்கி உணர்ச்சி பூர்வமாக உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அந்த நாமம் முடியப்பட்டு உச்சரிக்கப்பட்டு அந்த நாமத்தை வைத்து ரப்புட்ட கேட்கிற நேரம் நான் ஒரு நாளும் வெறும் கையோட என்னையோ உங்களையோ திருப்ப போறது இல்லை. பிரச்சனை ரப்புலே அல்ல, நிச்சயமாக சத்தியமாக பிரச்சனை அணுகிற நம்மள தான் இருக்குது. ஸோ அஸ்மாக்களை கொண்டு துவா கேட்பது அனுமதிக்கப்பட்டது ஆகும். சரி, நிறைய மற்றும் பல விளக்கங்களை சொல்லலாம், நான் தவிர்க்கிறேன். சரி, இப்போது நாங்கள் அஸ்மாவுல் ஹுஸ்னாவை படிக்கிறதுக்கு முன்னால் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்க வேண்டிய மற்றும் சில விஷயங்களை உங்களோட கவனத்துக்கு கொண்டு வரோம். இங்கே சிலர் இருக்கலாம் ஒருவராவது சரி வாப்பா அந்த வாங்கலை திருநாமங்களுக்கு வாங்கலை என்று அப்படி வரையில அது அப்படி வர மாட்டோம். இப்படி 300 பீடிகை தான் நீளமாயிக்கும், அதோட அப்படி நின்றும். ஓகே, இந்த அஸ்மா சிஃபாத் சம்பந்தப்பட்ட சில பிழையான பார்வைகள் இருக்குது. நாங்கள் சறுக்கி விடாமல் இருக்கணும். அல்லாஹ்வோட திருநாமங்களை படிக்க போய் சறுக்கி விடாமல் இருக்கணும். பிழையான போக்குகள் வந்து விடாமல் இருக்கணும். பிழையான சிந்தனைகள் உருவாகி விடாமல் இருக்கணும். அதுக்காக எங்கெல்லாம் சறுக்குதல்கள் வரும், சறுக்கல்கள் வரும், பிழையான பார்வைகள் போக்குகள் வரும் என்பதை படிக்கணும்.